நடிகர் கமல்ஹாசன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருந்தார். அப்போது அவர் இந்துக்களின் புனித நூலான மகாபாரதத்தையும் இந்துக்களின் கலாச்சாரத்தையும் கொச்சைப்படுத்தி பேசியதாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டியது. இதையடுத்து நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் முழுவதும் இந்த நிலையில நடிகர் கமல்ஹாசன் மீது வழக்கு பதிவு வேண்டும் என வள்ளியூர் கோர்ட்டில் ஒருவர் இன்று மனு தாக்கல் செஞ்சிருந்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரை அடுத்த பழவூரை சேர்ந்தவர் ஆதிநாத சுந்தரம். இவர் குமரி மாவட்டம் 5 கிராமத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை கடை வைத்து வியாபாரம் செஞ்சு வருகிறார். 5 கிராமம் வியாபாரிகள் சங்க தலைவராகவும் பழவூர் நாரும்பு நாதசுவாமி கோயில் பக்தர்கள் நலச்சங்க செயலாளராகவும் இருக்கிறார். வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆதிநாத சுந்தரம் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: கடந்த 12ஆம் தேதி தனியார் தொலைக்காட்சிக்கு நடிகர் கமல்ஹாசன் பேட்டி அளித்திருந்தார். அப்போது அவர் இந்து மதத்தை அவமதிக்கும் வகையில் மகாபாரதத்தை இழிவுபடுத்தி அவதூறாக பேசினார். எனவே நடிகர் கமல்ஹாசன் மீது வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.